ஆத்தூரை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதேஷை ஆதரித்து ஆத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள அனைவரும் தெய்வ பக்தி உடையவர்கள் என்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஆனால் கடவுள் இல்லை அடித்து கூறும் திமுகவினர் தங்களின் வெற்றிக்காக கொள்ளைப்புறமாக சென்ற கோவில்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவதாக விமர்சித்தார். மேலும் தெய்வ பக்தி உள்ள இடத்தில் மட்டுமே பணிவும் துணிவும் இருக்கும் என்றார். இதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் மிக சிறந்த சான்று என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். எல்லாருக்குமே இந்த கூட்டணியில தெய்வ பக்தி இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க, கடவுள் இல்லம்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கொல்லப்புறம் வழியா போய் எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? கடவுளை நம்பணும்னா தைரியமா நம்புங்க, இருக்காருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க அதோட அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திமுக இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் அதை அறிந்து இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், உறுதியாக பக்திமான்கள் இருக்கும் இடத்துல பணிவு இருக்கும், பணிவு இருக்கும் இடத்தில் துணிவும் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பணிவு வரும்போது துணிவும் வர வேண்டும் தோழா என்று. அந்த பணிவோடும் துணிவோடும் இந்த கூட்டணி உறுதியாக நாளை நமதே 40 நமதே என்று வென்றெடுத்து அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தொடர்ந்து பேசிய அவர், எல்.கே. சுதேஷ் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஆத்தூரை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். ஆத்தூரை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைத்திட வேண்டும் என்று நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் எம்பியாக சுதீஷ் அவர்கள் ஜெயிச்சவுடன் இந்த மண்ணின் மைந்தர் நமது முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரிடம் தெரிவித்து, என நிச்சயமாக அவர் இந்த மண்ணின் மைந்தர், அவருக்கு தெரியும் எங்க என்ன செய்யணும்னு. உறுதியாக இந்த ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமாக உருவாக்க எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நம்ம என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்வோம். சொன்னதை நிச்சயம் செய்யும் கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்கும் நான் உறுதியா தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள இந்த கூட்டணி மகளிரை பாதுகாக்கும் கூட்டணி என்றார். மொத்தத்தில் இந்த கூட்டணி மகளிருக்கான கூட்டணி என்றார். தாய் குலங்களை காக்கும் கூட்டணி நமது கூட்டணி. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குலங்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். பாதுகாப்பை நிச்சயம் நாங்கள் கொண்டு போவோம். பாதுகாப்பாக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய இந்த கூட்டணி என்றைக்கும் தாய்க்குலங்களின் பக்கம் நிற்கும். ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே ஒரு பெண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு, ஒரு லேடி இல்லைன்னா அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். அப்ப இந்த நாட்டுக்கு எப்படி முக்கியம்? பெண்கள். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்களே. அந்த பெண்கள் சிறப்பாக இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு நிச்சயம் பெண்களுக்கு இந்த கூட்டணி என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிக்கிறேன். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதேஷை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், பெண்களுக்கு பாதுகாப்பு, குடிநீர் பிரச்சினை, சாலை வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கள்ளக்குறிச்சியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களவை வேட்பாளர் எல்.கே. சுதேஷ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்டு ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 18 நாட்களுக்கு மேலாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அவர்களின் உபசரிப்பு காரணமாக தாங்கள் உற்சாகமடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களை பொதுமக்கள் தொகுதிக்குள் அனுமதிப்பதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தனக்கு வெற்றி வாய்ப்பை அளிக்கும் பட்சத்தில் கள்ளக்குறிச்சியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் எல்.கே. சுதேஷ் அப்போது உறுதியளித்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த 18 நாள்ல ஒரு நாளைக்கு 50 ஊராட்சிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க ஊராட்சிக்கு
இன்னைக்கு அனைத்து கிராமத்துக்கும் போகின்ற ஒரே வேட்பாளர் நான் தான், வேற யாருமே கிடையாது. ஏன் சொல்றேன்னாக்கா, திமுக எந்த கிராமத்துக்குள்ள வேட்பாளர் உள்ள போக முடியாது. இன்னைக்கு அங்க உள்ள அலோவ் பண்றதில்ல. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, எங்களுக்கு கூட காலைல போனோம்னாக்கா 7 மணிலேருந்து ராத்திரி 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க தெருவுக்கா எங்க வீட்டுக்கா அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு மக்கள் தர்றாங்கன்னாக்கா, இது இங்க மட்டும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற 40 பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணிக்கு அமோக வரவேற்பு இருக்கு. இந்த வாட்டி நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை தமிழகத்தில் சிறந்த தொகுதியை மாற்றி காட்ட வாய்ப்பு தார கேட்டுக்கொண்டு, உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசுக்கு தாழ்ந்து கேட்டுக்கொண்டு விடைபெற